பாடல்களை பாடப்போகிறோம். நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நாம் வந்தது நல்லது. ஆமென், நல்லது. நீங்கள் நேரம் எடுத்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாதத்தின் முதல் நாளிலே தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஜனங்களாக இணைந்து கர்த்தரை ஆராதித்து தேவ சன்னிதானத்தில் தொடங்குவது நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நாம் இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. பாடுவோம். நீரே யாவுமே பாரினில் முடங்கிடுவே. உயர்ந்தவரே சிறந்தவரே, என்றும் தொழுதிடும். உயர்ந்தவரே சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, சேரா ஒளியில் ஒளியினை தந்துமே, இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்தரே பரிசுத்தரே என்று சொல்லுவோமாம். பாதம் பணிந்திடுவோம். நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடும். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவர்
அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவன் நீர். சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? தழுவியே நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவர் மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், நித்தியமானவர், அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், நம்மை கழுவுகிறவர். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் எத்தனை அன்போடு கூட நம்மை அவர் நடத்தி வருகிறார். பிரியமானவர்களே, கடைசி வரைக்கும் அவர் நடத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்மை தொடர்ந்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார், நம்மை உணர்த்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. அவர் ஒருவர் தான் மெய்யான ஒளி என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தவர் அவர். நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணி கொண்டிருக்கிறவர் அவர், பிரகாசிக்க செய்கிறவர் அவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை பாடுவோமாக. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். பாடுவோமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது இயேசுவே உம் பேரன்பு, என் உயிரினும் மேலானது. உதடுகள்
பற்றி கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உம் வலக்கரம் தாங்குதையா, உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளாம் ஊற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளாம் ஊற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகள் பற்றி கொண்டேன். உம்மையப்பா உம்முடைய வலதுகரம் தாங்குகிறதையா. உறுதியாய் பற்றி கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உம் வலக்கரம் தாங்குதையா, உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன், தினமும் துதிக்கிறேன். உம்மை தினமும் துதிக்கிறேன், உம்மை தினமும் துதிக்கிறேன். அப்படியே இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கொஞ்சம் ஆண்டவரை நினைச்சு பார்த்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து, அவருடைய கிருபைகளை நினைத்து பார்த்து, நம்மை நினைத்து நினைத்து ஆசீர்வதிக்கிற அவருடைய இரக்கங்களையும் அன்பையும் நினைத்து பார்த்து அவரை துதிக்கலாமா? அந்த காலவேளையில இந்த மாதத்தின் முதல் நாளிலே உடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்திருக்கிற நம்முடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. எங்களை பலப்படுத்தி இருக்கிறீங்க, உடைய பாதுகாப்பிற்காக நன்றி. உடைய சமூகத்தை தேடும்படிக்கான ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ள கொடுத்தீங்களே ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்க மேல உள்ள நம்பிக்கையினால தானே நாங்கள் வர முடிஞ்சது. அந்த நம்பிக்கைக்காக நன்றி ஆண்டவரே. உங்க மேல உள்ள வாஞ்சையினால விருப்பத்தினால தானே இந்த இடத்துக்கு நாங்கள் வர முடிஞ்சது. நீர் எங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற மீதான அந்த வாஞ்சைக்காக, அந்த விருப்பத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில நிஜமானவர். யூ ஆர் ரியல் இன் அவர் லைஃப்ஸ். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும் அந்த வார்த்தையை? யூ ஆர் ரியல் இன் அவர் லைஃப்ஸ். நீர் எங்கள் வாழ்க்கையில நிஜமானவர் ஆண்டவரே. நீர் ஒரு கற்பனை கதை அல்ல. எங்கள் வாழ்க்கையில அனுதினமும் இடைப்படுகிறவர், அனுதின வாழ்க்கையில இடைப்படுகிறவர் நீர். கர்த்தர் செய்த சில நன்மைகளை நினைத்து, 2 நன்மைகளோ 3 நன்மைகளோ 5 நன்மைகளோ, சில நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளை இந்த கால வேளையில நினைத்து அவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவீர்களா?
அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில உள்ள தனிப்பட்ட காரியமாக இருக்கட்டும். நம்ம எல்லாரும் இணைஞ்சு தான் அவரை துதிக்கிறோம், இணைஞ்சு ஆராதிக்கிறோம், இணைந்து நன்றி செலுத்துகிறோம். as a church, as a family of God, தேவனுடைய குடும்பத்தினராய் கர்த்தருடைய சபையாய் இணைந்து இந்த கால வேளையில நாம் ஆராதிக்கிறோம். அதே நேரத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் அவர் செய்த சில நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? அவருடைய பிரசன்னம் நம்மை தொடும், அவருடைய பிரசன்னம் நம்மை தைரியப்படுத்தும். இந்த மாதத்துக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் இந்த நாளிலே தருவார். ஸ்தோத்திரிக்க, துதிக்க, நன்றி பலிகளை செலுத்த நம்மை உட்படுத்தும் பொழுது அவருடைய கிருபைகள் பெருகும். உன்னுடைய வாழ்க்கையில் அவர் கிருபைகள் பெருகும். எத்தனை அதிசயமாய் நடத்தினார் தேவ பிள்ளையே. கடந்த ஒரு மாதம் போனதே தெரியவில்லையே, அழகாக நடத்தி வந்தாரே. உன்னை பயப்படுத்துகிற காரியங்கள் எதுவும் இல்லாதபடிக்கு, தீயில் உண்டாக்குகிற காரியங்கள் எதுவும் நேரிடாதபடிக்கு, உன்னுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் உன்னை பாதுகாத்து, உனக்கு வேண்டியவைகளெல்லாம் கர்த்தர் உனக்கு செய்து கொடுத்து, உன் தேவைகளெல்லாம் அற்புதமாக அவர் சந்தித்து தம்முடைய கிருபையினால் உங்களை தாங்கி நடத்தி வந்த அவருடைய தயவை நினைத்து பார்ப்பாயா? கர்த்தருடைய பிள்ளையே, கருமையான தாய்மாரே, தகப்பன்மாரே, நம்முடைய குடும்பத்தை அவர் எவ்வளவாய் பாதுகாத்து நடத்தினார். சில ஜபங்களுக்கு பிரத்யட்சமான பதில்களை கொடுத்தாரே. இந்த காரியத்துக்கு நிச்சயமாய் நான் சாட்சி சொல்லுவேன் என்று உன்னுடைய இருதயத்தில் எழும்பக்கூடிய அளவிற்கு சில காரியங்களை அவர் நடத்தி கொடுத்தாரே. நன்றி செலுத்துகிற அதே வேளையிலே கர்த்தரை துதிக்கவும் ஆரம்பிங்க. நல்லா துதிங்க பிரியமானவர்களே, துதிங்க துதிங்க. பாபா லசீன மகா ரியா கூட பாரபா ஷிகபர பரபர துரபா. துதிக்கிறோம் ஐயா. உன்னதமானவரே, உயர்ந்தவரே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, ஓ ஜீசஸ், பராஷியா கரலகதரபா ரியாத்தரு லகுரமா, மகா பரிசுத்தரே, மகா உன்னதமானவரே, யூ ஆர் த மோஸ்ட் ஹை காட். எல் எலியோன், எல் எலியோன், எல் எலியோன். எங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றிகளை தருகிற யெகோவா நிசி, ஜெகோவா நிசி, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற யெகோவா ஈரே, யெகோவா ஜைரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர். இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய எல்லா தேவைகளையும் அற்புதமாய் அதிசயமாய் சந்தித்து தருகிறதற்கு நீர் உண்மையாகவே போதுமானவர். அப்படியே எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் தொடர்ந்து சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? இருதயத்தை ஊற்றி ஆராதிங்க பிரியமானவர்களே. எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அவருடைய சமூகத்தில் அவரை துதிப்பது. This is not a ritual. This is a relationship. This is not a mere religious ritual. This is a relationship, personal relationship with Christ, with our God, Holy God. ஏதோ மத சம்பந்தமான சில சடங்காச்சாரங்கள் அல்ல என்பது நமக்கு நன்கு தெரியும். நம்ம ஆராதிப்பது துதிப்பதெல்லாம் இது எல்லாம் அவரோடு இருக்கக்கூடிய நம்முடைய தனிப்பட்ட உறவை சார்ந்தது, இந்த நெருக்கமான உறவை சார்ந்தது. செத்த தெய்வத்தை அல்ல, உயிரோடு இருக்கிறவரை ஆராதிக்கிறோம். கல்லையோ மண்ணையோ மரத்தையோ அல்ல நாம் வணங்குவது. நமக்காக ஜீவன் கொடுத்து, நம்மை உருவாக்கி நமக்காக ஜீவன் கொடுத்த, நமக்கு நாசியிலே சுவாசத்தையும் ஊதிவிட்டதான நம்முடைய ஜீவனுள்ள நித்தியமான ஆண்டவரை ஆராதிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவேதான் சொன்ன, it is based on relationship. This is never a ritual. அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு மேலானது, எவ்வளவு மகிமையானது.
நித்தியத்திற்கென்று நம்ம ஏற்படுத்தினாரே. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரின் உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரின் உம்மை பற்றி தானே ஐயா. பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கனும், பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கனோ, துதித்து மகிழனோ, தூயோனாய் வாழனோ. உம்மை துதித்து மகிழனோ, தூயோனாய் வாழனோ. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. சொல்லுவோம். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரின் உம்மை பற்றி தானே ஐயா. உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே. அவரை பார்த்து சொல்லுவோமா? மாறிட உலகை மறக்கிறேன். உம்மாக மாறிட உலகை மறக்கிறேன். இரவெல்லாம் பகலெல்லாம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என்
துடிக்குதையா. நினைவெல்லாம் தேச்செல்லாம் நேசரின் உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட உம்மோடு இணைந்திடப்பா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உன்னத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We bless your name, Lord. We bless your name, Lord. Hori andar lagadara babashi andar da baraba reha baba babashi andar lagere de 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 ri andar lagadana manamudi ala barami kabaraba raga baba babasha tada lagada bana bala 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 ba. உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். காலை தோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே உம்முடைய ஜனத்தாராகிய எங்களுக்கு, உம்முடைய அடியாராகிய எங்களுக்கு உம்முடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லுகிறீரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ராகி காபா ராகா தமா நாகா. யெகோவா ஷாலோமா எங்கள் குடும்பங்களுக்குள்ளே கடந்து வருவீராக. யெகோவா நிசியா எங்கள் குடும்பங்களுக்குள்ளே கடந்து வருவீராக. எங்களோடு இருக்கிற யெகோவா ஷம்மாவாய் இந்த மாதத்திலே உம்மை வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதான பிரபுவே, பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபுவே, சமாதானத்திற்காக ஜெபித்து வருகிற குடும்பங்களிலே இந்த மாதத்திலே சமாதானத்திற்கானவைகளை கர்த்தர் உருவாக்கி தருவீராக. குடும்ப சூழ்நிலைகளிலே சமாதானத்திற்கு ஏதுவானவைகளை உருவாக்கி தருவீராக. குடும்ப சூழ்நிலைகளிலே சமாதானத்திற்கு ஏதுவானவைகளை உருவாக்கி தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவருடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரங்கள் அப்பா. பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக ஆண்டவரே. அல்லேலூயா. போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமே ராஜா. இந்த மாதம் முழுவதிலும் நீர் உம்முடைய ஜனங்களை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமே. இந்த மாதத்தில் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்க வேண்டுமே ஆண்டவரே. இந்த மாதத்தில் அவர்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே உம்முடைய கிருபைகளை கொடுத்து, உம்முடைய நடத்துதலை கொடுத்து, உம்முடைய ஆளுகையை கொடுத்து, உம்முடைய பலனை கொடுத்து கர்த்தாவே அவைகளில் எல்லாம் ஜெயத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். பாராகபனமா ரியாகரமனமா. இவளுடைய சமாதானத்தை குலைக்கும்படிக்கு சத்துரு எந்த இடத்துல, எந்த விதத்தில், எந்த திட்டங்களை தீட்டினாலும் இவர்களுடைய சமாதானத்தை குலைக்கும்படிக்கு சத்துருவானவன் எந்த இடத்திலே, எந்த விதத்திலே, எந்த திட்டங்களை தீட்டினாலும், மனிதர்கள் மூலமாகவோ அந்தகார கிரியைகள் மூலமாகவோ எந்த திட்டங்கள் தீட்டப்பட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே அவைகள் முறியடிக்கப்படுவதாக. முறியடித்து ஜெபிக்கிறோம். உமக்குள்ளான எங்களுடைய சமாதானத்தை ஒருபோதும் ஒருவரும் பறிக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹௌராபா சந்தர லகுணமனமா அல்லரா உடமா ஹதி அலேக மூரியாலபாலா கோஷியாக்கரா லீக்கமனமா. உமோடு இருக்கிற எங்களுடைய உறவை ஒருவரும் பறிக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரபாசா கரா திபாலா சண்டிரி அலபா கபாலபா ஷியாந்தரலகரபா லிபதகாரி அந்தரலகரபா. தனிப்பட்ட தேவைகளோடு இந்த இடத்துல வந்திருந்தா உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் அதற்கான காரியங்களை செய்வாராக. இந்த மாதத்தில்
இந்த மாதத்தில் தானே ஆண்டவர் அதற்கான ஏதோ ஒரு காரியத்தை செய்து ஒரு அடையாளத்தை ஆகிலும் உங்களுக்காக கொடுத்து ஒரு உள்ளங்கை மேகத்தை ஆகிலும் காண்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர். உங்கள் கண்களுக்கு முன்பதாக அது தெரியாமல் இருந்தாலும் கூட அதை உருவாக்கி கொடுத்து உங்களுடைய மகிழ்ச்சியாக்கும்படிக்கு வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நினைத்தருளுவீராக, ஆண்டவரே இந்த மாதத்தில் எங்களை நினைத்தருளுவீராக. அந்த தனிப்பட்ட காரியம் எதுவாய் இருந்தாலும் பரலோகத்தின் தேவனே, நீர் அதை அறிந்திருக்கிறீர், நீர் அதை பார்க்கிறீர். உம்மிடத்தில் அதற்கென்று உரிய சொல்யூஷன்ஸ் உண்டு ஆண்டவரே. தீர்வுகள் உண்டு, தீர்வுகள் உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் வல்லமை உண்டு. உம்முடைய வல்லமையின் படியும் உம்முடைய இரக்கங்களின் படியும் இந்த ஜனத்தாராகிய உம்முடைய அடியார்களுடைய வாழ்க்கையின் மேல நீர் வைத்திருக்கிற உம்முடைய அன்பு, மனதிற்கும் ஆண்டவரே அக்கறை வெகுளின் படியும் கர்த்தர் தேவைகளை சந்திப்பீராக. அவள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பீராக. ஜெபங்களுக்கு பதில் தருவீராக. ஜெபங்களுக்கு பதில் தருவீராக. வேற எங்க போவோம்? வேற எங்க போய் நாங்க நிற்போம் ஆண்டவரே? வேற யார்கிட்ட போக முடியும்? எங்களுக்கு நீங்க இல்லாம எங்களுக்கு வேற யார் உண்டு? பார்த்து சொல்லுங்க. நீங்க இல்லாம எங்களுக்கு வேற யார் உண்டு? நாங்க வேற யார்கிட்ட போக முடியும்? வேற யார் எங்களுக்கு செய்ய முடியும்? நீர் ஒருவர் தான் எங்களுக்கு மேல அக்கறை உள்ள ஆண்டவர். நீர் ஒருவர் தான் எங்கள் மேல இரக்கம் வைத்திருக்கிறவர். நீர் ஒருவர் தான் வல்லமையுடைய ஆண்டவர். ஆண்டவரே, உம்மிடத்துல நாங்கள் சரணடைகிறோம். உம்மிடத்துல நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மிடத்துல எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கிருபைகளை சார்ந்து கொள்ளுகிறோம். உம்முடைய இரக்கங்களை சார்ந்து கொள்ளுகிறோம். உம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறோம். உம்முடைய பாதங்களை பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தகப்பனே, இந்த மாதத்தில் உம்முடைய ஜனங்கள் ஜெபித்திருக்கிற, இல்லை என்றால் இந்த மாதம் முழுவதும் ஜெபிக்க இருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் கிருபையாய் பதில் தருவீராக. இந்த மாதம் சிலருடைய குடும்பங்களில், சிலருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில அற்புதங்களை பார்க்கும்படி செய்வீராக. அற்புதங்களை பார்க்கும்படி செய்வீராக. அதிசயங்களை பார்க்கும்படி செய்வீராக. உம்முடைய நடத்துதல்களை பார்க்கும்படி கர்த்தர் செய்வீராக. உம்முடைய ஆளுகையை பார்க்கும்படி செய்வீராக. இவர்களுக்கென்று சூழ்நிலைமைகளை வடிவமைத்து கொடுக்கிறதை, சூழ்நிலைமைகளை வடிவமைத்து கொடுக்கிறதை பார்க்கும்படி செய்வீராக. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் நன்மையாக இருப்பதாக. இந்த மாதத்தில் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள் இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. காராஹா தீபா ராமா. இந்த மாதத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களுடைய கரங்களை நீர் பிடித்து கொள்ளுவீராக. உயர்த்தப்பட்ட கரங்களை நீர் பிடித்து கொள்ளுவீராக. திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களை ஆண்டவரே, அவர்களுடைய கரங்களை நீர் பிடித்து கொள்ளுவீராக. இந்த மாதத்தில் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாகும்படிக்கு பரலோக பிதாவே, பரலோக பிதாவே, பரலோக பிதாவே, அவர்கள் மகிழ்ச்சியாகும்படிக்கு, மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் மகிழும்படிக்கு ஒரு அற்புத கிரியையை அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு ஏற்ற விதத்தில், அவர்களுடைய இருதயத்தின் விருப்பங்களுக்கும் வாஞ்சைகளுக்கும் ஏற்ற விதத்தில் கர்த்தர் செய்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தின் கீழ் நின்று ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒருமனப்பட்டு இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஜீவன், சுகபலன், ஆரோக்கியம், தீர்க்க ஆயுசை கூறி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய விடுதலையின் கரம் இவர்கள் மேல் நன்மையாக அமரட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள் ஆண்டவரே கணவன் மனைவியாய் குடும்பங்களாய் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அநேகருக்கு முன்பதாக சாட்சிகளாய் ஆண்டவரை சாட்சியுள்ள குடும்பமாய் அவர்களை எழும்ப பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் மூலம் பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஆண்டவரே ஆவியாயும் ஜீவனுள்ளதாயும் எங்கள் மத்தியில் கடந்து வந்து இதை விசுவாசிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதற்கான பலன்களை பார்க்கும்படி கர்த்தர் செய்தருளுவீராக. அதோடு கூட இந்த மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் உமக்கென்று சொல்லி ஆண்டவரே உற்சாகமாக உதாரத்துவமாக கொடுக்க இருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களை எல்லாம் தேவரீர் அங்கீகரித்தருளும், ஆசீர்வதித்தருளும். அவர்கள் ஒருபோதும் எந்த குறைவும் இல்லாதபடிக்கு உம்மை சேவிக்கும்படி தேவரின் அனுக்கிரகம் செய்தருளும். மீதம் எடுக்கிற கிருபைகளை தாரும். அவர்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பொருளாதாரத்தில் ஆண்டவரே இந்த ஜனங்களை இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் ஆண்டவரே 3 மடங்கு, 4 மடங்கு, 5 மடங்கு என்று சொல்லி ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மாதத்திலே முதல் நாளிலே உங்கள் எல்லாரையும் பார்க்கிறது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருவது நமக்கு ஒரு பாக்கியமான ஒரு அனுபவம். ஆமென். நீங்கள் எல்லாம் நினச்சிருந்தா வீட்டில் இருந்திருக்கலாம். ஆனாலும் யூ ஹவ் டேக்கன் டைம். 5:30 மணிக்கு வரணுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 4:30க்காவது எழும்பி நீங்கள் ரெடியாகி வரணும். சில பேருக்கு அவங்களுடைய வேலை சூழ்நிலை, பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலைகளில் இன்றைக்கி வராமல் இருக்கலாம். அவர்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் பார்க்கிறார். அவர்கள் நிச்சயமாய் ஆன்லைனில் அவங்க பின்பதாக அதில் கலந்து கொள்வார்கள். ஆனாலும் நேரம் எடுத்து வந்த ஒவ்வொருவரையும் அன்போடு கூட இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நேரம் வீண் போகாது. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் பேசுகிறாருன்னு சொல்கிறவங்க ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சமீப காலங்களில் நிறைய சாட்சிகளை நான் கேட்கும் பொழுது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கே ரொம்ப அது உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் இப்படி பேசினார் பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வார்த்தை எங்கிட்ட பேசினார். ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஒருவருக்கே எல்லாம் மகிமை உண்டாவதாக. இது எதை காண்பிக்கிறது? கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நம் நடுவில் உலாவுகிறார். அல்லேலூயா. அவரவருக்குரிய தேவைகள் என்னது என்பது ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில தனிப்பட்ட காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு தெரியாமல், மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதையோடு வைத்து பேசும் பொழுது, அப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒன்றே ஒன்று தெரியுது, ஆண்டவர் நம்ம மேலே அன்புள்ளவராக இருக்கிறார், அக்கறை உள்ளவராக இருக்கிறார், நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார், நம்மை கைவிடாதவராக இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார், நம்மை ஆதரிக்கிறவராக அவர் இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ வாக்குத்தத்த வசனங்களை கர்த்தர் வேதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய முடியும்? விசுவாசத்தில் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறதாம்? ஆம் என்றும் ஆமன் என்றும் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த மாதத்தில் நம்முடைய தியானத்திற்காகவும் நாம் வாக்குத்தத்த வார்த்தையாக எடுத்துக்கொள்கிறதற்கு ஏதுவாகவும் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14ஆம் வசனம். இதிலிருந்து நீங்கள் ஏற்கனவே நிறைய செய்திகள் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் இந்த வசனத்தை நாம் பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 6வது அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. இது தனிப்பட்ட நபர்களுக்கும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்ள முடியும். குடும்பங்களுக்கும் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த திருச்சபைக்கும் இந்த வார்த்தையை நாம் எடுத்து அபியாசப்படுத்த முடியும். இந்த வருடம் கர்த்தர் என்ன வருடம் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார்? ஆசீர்வாதங்களின் ஆண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதற்காக ஜெபிக்கிறீங்க? ஏதோ 1 அல்லது 2 புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும், உங்கள் குடும்பத்தில் செய்யணும், இந்த சபையில் செய்யணும். எத்தனை பேர் அதுக்காக ஜெபம் பண்ணணும்? அல்லேலூயா. ஜெபம் பண்ண 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 அங்கே ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். கர்த்தருடைய கிரியைகளை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இந்த வசனத்தை ஆண்டவர், இந்த வார்த்தையை யாருக்கு சொன்னார் என்று நமக்கு நன்கு தெரியும். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அதை சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தில் முந்தின வசனத்தையும் அதற்கு அடுத்த வசனத்தையும் நாம் தியானிக்கும் பொழுது இதோடு சேர்ந்து வாசிக்க வேண்டிய வசனங்கள், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது, சரியா? அதைத்தான் அப்போதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு? ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அப்போ நீங்கள் நினைக்கலாம், இது ஆபிரகாமுக்கு தானே அந்த வாக்குத்தத்தம். ஒரு விஷயம் தெரியுமா? ஆபிரகாமுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ கிறிஸ்துவுக்குள்ள அது அத்தனை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன், வாசிங்க. இதில் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரில் ஆணையிட்டாராம். ஏன் அப்படி ஆணையிட்டாரு?
தமது பேரில் ஆணையிட்டார்னா அவரோட மேலே பெரியவர் ஒருத்தர் இல்லை. ஸ்வேர் பண்ணுறது, சத்தியம் பண்ணுறது, ஆணையிடுவது பெரியவங்க அல்லது டியட்டின்னு சொல்லுவாங்க. கடவுள் மேலே தான் ஆணையிட முடியும். ஆண்டவர் அவரை விட பெரியவங்க யாருமே இல்லை. ஏன் ஆணையிட்டார்னா அது ஆபிரகாமுக்கு ஒரு உறுதியாக இருக்கத்தக்கதாக. ஆண்டவர் ஆணையிட்டு சொல்லிவிட்டார், ஆகவே நிச்சயமாய் செய்வார் என்கிற உறுதி ஆபிரகாமுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அதை செய்தார். ஆணையிட்டு என்ன வார்த்தை சொல்கிறாரு? அவர் சொன்னதான வார்த்தையில் ஒரு சின்ன பகுதியை தான் இந்த இடத்துல இந்த எபிரேய நிருப ஆக்கியோன் எடுத்துரைக்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தப்படியே அவர் சொன்னது ஒரு பகுதி. ஏன்னா ஆபிரகாமோட ஹிஸ்டரி முடிந்து பல நூற்றாண்டுகள் கழித்து இந்த வார்த்தை எழுதப்படுகிறது. 15ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்றாரு, மகனே நான் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணினவைகள் உண்டு அல்லவா? மகளே நான் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணினவைகள் உண்டு அல்லவா? உன்னுடைய குடும்பத்தை குறித்து நான் பேசினவைகள் உண்டல்லவா? உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் பேசினவைகள் உண்டல்லவா? உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து தீர்க்க தரிசனமாக நான் பேசியிருக்கிற சில வாக்குறுதிகள் உண்டல்லவா, வாக்கு தத்தங்கள் உண்டல்லவா? அவைகளை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் ஒன்று செய்ய வேண்டும், நீ விசுவாசத்துடன் பொறுமையோடே காத்து கொண்டிரு. ஏற்ற வேளையிலே அது வரும், ஏற்ற வேளையிலே அந்த மாற்றங்கள் வரும், ஏற்ற வேளையிலே அந்த உயர்வுகள் வரும், ஏற்ற வேளையிலே அந்த விடுதலைகள் வரும், ஏற்ற வேளையிலே அந்த நன்மைகள் வரும், ஏற்ற வேளையிலே அந்த ஜெயங்கள் வரும். விசுவாசித்தால் அந்த அளவிற்கு தக்க ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் வாக்கு பண்ணினால் நிறைவேற்றுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன், கண்ணெதிரிலே பார்த்திருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில பேர் முறுமுறுக்காமல் பொறுமையாக இருப்பாங்க, ஆண்டவர் கொடுப்பார் பாருங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விதத்தில், சமாதானமாக இருக்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் செய்கிற சில அற்புத கிரியைகளை அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன். இதே ஆண்டவர் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் தாம் நிர்ணயம் பண்ணினபடியும் திட்டம் பண்ணினபடியும் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதற்கு முன்னதாக அவர் திட்டம் பண்ணி ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறதுக்குனே திட்டம் போட்டிருக்கிறார் பாருங்க. நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர். என்ன செஞ்சிருக்கிறாரா? நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்குனே திட்டம் வச்சிருக்கிறார். இதை எத்தனை பேர் உண்மையாக விசுவாசிக்கிறீங்க? உங்களை உயர்த்துறதுக்கு திட்டம் வச்சிருக்கிறாரா, தாழ்த்துறதுக்கு திட்டம் வச்சிருக்கிறாரா? உங்களை மேலே உயர பண்ணுறதுக்கு திட்டம் வச்சிருக்கிறாரா, கீழே தள்ளுறதுக்கு திட்டம் வச்சிருக்கிறாரா? இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரா? ஆமென், ஹல்லேலூயா. இதை முழுசாக நம்புங்க பிரியமானவர்களே. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயம். அவர் கீழே விழத்தள்ளுகிறவர் அல்ல, விழுந்து போகிறவர்களை தூக்கி நிறுத்தி நடத்தி செல்லுகிற அருமை ஆண்டவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படி திட்டம் பண்ணினதுனாலே, திட்டம் பண்ணி அதை ஆசீர்வதிக்க முன்னால் முதல்ல ஆபிரகாமை என்ன பண்ணுறாரு? தெரிந்தெடுக்கிறார். சொல்லுங்க, தெரிந்தெடுக்கிறார். நமக்கு நேரம் ஆயிடுச்சே. ரெண்டாவது வேறு பிரித்தார், வாக்கு கொடுத்தார். சொல்லுங்க, தெரிந்தெடுத்தார், வேறு பிரித்தார், வாக்கு கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், வாக்கு தத்தம் பெற்றவர்கள் நிச்சயமாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்த போது ஆபிராம் என்றுதான் அவருக்கு பெயர் இருந்தது, ஆபிரகாம் என்று பெயர் அல்ல. ஏன் ஆபிரகாம் என்று மாற்றினார் என்பதை குறித்து நான் கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இதோட தொடர்ச்சியாக இன்னொரு கோணத்தில் இந்த செய்தியை தியானிக்கும் பொழுது உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வேன். ஆபிரகாமின் குடும்பத்தினரின் நடுவிலே கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார், அவனை ஆசீர்வதிக்கும்படியாக தெரிந்தெடுத்தார். விக்கிரகத்தின் பின்னணியத்தில் இருந்து கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார். இந்த நாளிலே எத்தனை பேர் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம் இந்த இடத்துல? அது விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விக்கிரக ஆராதனையின் பின்னணித்தில் இருந்து எங்கள் குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் என்னைய தெரிந்தெடுத்திருக்காரியான்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த அந்த அழைப்பும் அவர் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தமும் இருக்கிறது. God spoke to Abraham.
ஏப்ராம். அதுதான் கர்த்தர் தம்முடைய தெரிந்தெடுப்பை வெளிப்படுத்தினதான ஒரு தருணம். All the chosen vessels are purely God's choice, not man's choice. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களும் தேவனுடைய தெரிந்தெடுப்புகள், மனிதனுடைய தெரிந்தெடுப்பு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யோசிச்சு பார்ப்பேன், மனுஷங்களுடைய தெரிந்தெடுப்பின்படி என்ன தெரிந்தெடுக்க வேண்டுமானால் எனக்கு அதுக்கான எலிஜிபிலிட்டியே கிடையாது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய தெரிந்தெடுப்பு ஊழியம் செய்யணும்னா அதுக்குரிய தகுதி படிப்பை வைத்து அல்ல, ஆமென், அந்தஸ்தை வைத்து அல்ல, தாளந்தை வைத்து அல்ல. அவருடைய தெரிந்தெடுப்புகள் வித்தியாசமானவைகள். அவர் தெரிந்தெடுத்து ஆசீர்வதிக்கிறார். தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் தேவனுடைய தெரிந்தெடுப்புகள், மனிதருடைய தெரிந்தெடுப்புகள் அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளே ஆபிரகாமின் சந்ததிகளாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 7, 8, 9 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலே அந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். ஏன் 6லிருந்து நீங்கள் குறித்துக் கொள்ளும். 6, 7, 8, 9. அதிலே 7ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று. அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் வேதத்தின்படியா யாரா? ஆபிரகாமுடைய சந்ததி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய ரீதியிலே ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள். அல்லேலூயா, அல்லேலூயா. பயாலஜிக்கலா இல்லாம இருக்கலாம், ஆனா அதை விட மேலான ஒரு உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய நிலைமையில கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். இந்த தெரிந்தெடுப்பு கர்த்தராக செய்த ஒன்று. நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16ஆம் வசனத்தின் முதல் பகுதி நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு நம்மை தெரிந்தெடுத்தது யார்? தம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்தது யார்? இன்னைக்கு நம் இயேசுவின் பிள்ளைகள் என்கிற நிலைமைக்குள்ளாக நம்மை கொண்டு வந்தது யார்? அவர், நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர். இது கிருபையினாலே உண்டானது பிரியமானவர்களே, நம்முடைய சாமர்த்தியத்திலே உண்டானது அல்ல, அவருடைய கிருபையினாலே உண்டானது, அவருடைய தயவினாலே உண்டானது. முதலாவது ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார், நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் ஆபிரகாமை வேறு பிரித்தார். என்ன செய்தாராம்? வேறு பிரித்தார். விக்கிரகங்களை விட்டு. ஆபிரகாமுடைய குடும்பம் விக்கிரக வழிபாட்டில் இருந்ததான ஒரு குடும்பம். ஆனால் ஆபிரகாமை குறித்து கதையெல்லாம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு அஃப்கோர்ஸ் ஏதோ டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னென்னா, அவர் விக்கிரக பின்னணித்தில் இருந்தாராம். நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் உண்டு. ஆபிரகாமுக்கு அந்த விக்கிரத்தை வழிபடுறதே பிடிக்காதான். எங்கள் அப்பா தானே இதெல்லாம் செஞ்சு வைக்கிறாரு, அவரே செஞ்சுட்டு ஊரில் உள்ள எல்லாரையும் வந்து கும்பிடுங்கன்னு சொல்கிறாரு, இது எப்படி ஆகும், இது எப்படி கடவுளாக முடியும்னு அவருக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்துதான். அதனால் அவர் என்ன செய்ய மாட்டாராம், அதை வழிபடவே மாட்டாராம். ஒரு நாள் என்ன செஞ்சார், அவருக்கு பிடிக்காம கோவம் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம். ஒரு கம்பை வச்சு எல்லா விக்கிரத்தை, அவங்க அப்பா செஞ்சு வச்ச எல்லா விக்கிரகத்தையும், அதை தான் முன்னாடி மக்கள் வந்து வழிபட போகிறாங்க. அந்த விக்கிரத்தையெல்லாம் அடித்து உடச்சிட்டு ஒரு பெரிய விக்கிரத்தோட கையில் கம்பை கொடுத்துட்டு அவங்க அப்பா வந்து கோபமாக கேட்கும்போது சொல்லுவாராம், இந்த பெருசு சண்டை போட்டு எல்லாத்தையும் உடச்சி போட்டுருச்சு. அவங்க அப்பா கேட்டாராம், எப்படிப்பா இது எப்படி நடக்கும், நீ என்ன பைத்தியக்காரன் நினச்சியா? அப்போ நீங்கள் தான் ஊரில் உள்ள எல்லாரையும் பைத்தியக்காரங்களாக்குறீங்களே, அவங்களாம் இதுதான் கடவுள்னு சொல்லி வழிபட வைக்கிறீங்களே, அதை ஏன் செய்கிறீங்கன்னு கேட்டதுனால ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தாராம், இவன் வித்தியாசமான ஆள், நமக்கு வேண்டியவன் அப்படின்னு வேறு பிரித்தார் அப்படிமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வேறு பிரிக்கிறார். வேறு பிரிக்கும் பொழுது 12:1 என்ன சொல்லுகிறார்? நீ, ஆதியாகமம் 12:1, ஆதியாகமம் 12:1 வேகமாக எடுத்தவங்க வாசிங்க. நீ உன் இனத்தையும் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. சொல்லுங்க, விட்டு புறப்பட்டு. அந்த வார்த்தை தான் வேறு பிரிக்கிறார். நீ அதை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. வேறு பிரிக்கிறார். வேறு பிரிச்சுட்டு அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, 7-fold blessing அங்கே கொடுக்குறாரு. அதில் 2ஆம் வசனம் கடைசி போது என்ன சொல்லுது? ஆசீர்வாதமாக இருப்பா. நீ விட்டு போப்பா, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை
ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். முதல்ல சொல்கிறேன், தெரிந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்களும் நானும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார் சொல்லுங்கள்? ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுபவர்கள் நிச்சயமாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எதிலிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார்? உலகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். the corrupted evil systems of this world என்று சொல்லுவார்கள். உலகத்திலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். உலக வழிபாடுகளிலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். no longer we worship idols. amen. அல்லேலூயா. விக்கிரங்களை ஒருபோதும் இதுமேல் வழிபட போகிறதில்லை. ஏனால் கர்த்தர் நம்மை வேறு பிரித்து வைத்திருக்கிறார். உலகத்தின் போக்கிலிருந்து வேறு பிரித்திருக்கிறார். உலகத்தின் இச்சைகளிலிருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். பாரம்பரியங்களிலே இருந்து கர்த்தர் நம்மை வேறு பிரித்து வைத்திருக்கிறார். we are separated from the world and consecrated unto God. உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் அவர் பக்கம் நெருங்க வைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. God promised him a sevenfold blessing. இந்த ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது 7 கோணங்களிலே அல்லது 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த இடத்திலே ஆபிரகாமுக்கு கொடுக்கிறதை பார்க்க முடியும். 2-3 ஆகிய வசனங்களிலே அதில் பிரதானமான ஆசீர்வாதம் என்று சொல்லுவது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு அது செய்தாரா? அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவே ஆண்டவர்னு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல் தான் இன்னைக்கு நீங்களும் நானும் மாறுதட்டி இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தின் சொந்தமானார் என்று சொல்லுகிறோம். அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பரலோகத்திற்கு போவோம் என்கிற நித்திய நம்பிக்கையோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே, கிறிஸ்துவுக்குள்ளே ஆபிரகாமின் சந்ததிகளாய் தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் தருகிற வாக்குறுதிகள் நிஜமான ஆண்டவருடைய வாக்குறுதிகள், வாக்குத்தத்தங்கள் நிச்சயமானவைகள். அவர் சொல்றார், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன அர்த்தம்? அவ்வளோ அஷோர்டா சொல்றாரு, ஷோரா சொல்றாரு, நிச்சயமா ஆசீர்வதிப்பேன்ப்பா, நிச்சயமா நான் செய்கிறேன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நிச்சயமா தர்றேன்னு சொல்றோம் இல்லையா? ஆண்டவர் சொல்ற வார்த்தை நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிப்பேன். நிச்சயமானது ஆண்டவருடைய வாக்குறுதிகள். அவர் வாக்கு மாறாதவர், நம்பத்தக்கவர். எத்தனை பேர் அதுக்கு ஆமென் சொல்றீங்க? எனக்கு அருமையானவர்களே, தெரிந்தெடுக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட, வாக்கு பண்ணப்பட்ட வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக வந்து சேரும். உங்களுக்கு என்று கர்த்தர் என்ன வாக்குத்தத்தங்களை கடந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறார், கடந்த காலங்களிலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது சில வசனங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். சபை ஆராதனையிலே சில வாக்குறுதிகளை கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கலாம். தீர்க்கதரிசிகள் மூலமாக நேரடியாக நீங்கள் அழைக்கப்பட்டு அவர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நேரடியாக சில நேரங்களில் பெற்றிருக்கலாம். அந்த வாக்குறுதிகள் நிறைவேறும். ஆண்டவரத்தில் எல்லாரும் எழும்பி நின்று நம்ம ஜெபிக்கலாம். உம்முடைய தெரிந்தெடுப்புக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீர் என் வாழ்க்கையை பிரித்தெடுத்ததற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதற்காக, என்னை ஆசீர்வதிப்பதற்காக எனக்கு அருளி செய்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களுக்காக நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அருளி செய்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களுக்காக, எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்களுக்கு அருளி செய்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னார், உனக்குள் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்களை என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது நமக்காக மாத்திரமல்ல, நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக. நம் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நாம் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கும்படி, ஆவிக்குரிய நிலைமையிலும் பூமிக்குரிய நிலைமையிலும் எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் அவருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். God will make us a channel of blessing to many. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. வலதுகரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திற்கு எங்களை நீர் அழைத்து வந்த கிருபைக்காய் நன்றி. நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய், வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உம்முடைய ஜனங்கள் குடும்பங்களிலும் இந்த திருச்சபைகளும் நிறைவேறுவதாக என்று ஜெபிக்கிறோம். இதை நீர் சொல்லி இருக்கிறீர், நீர் நிச்சயமாய் செய்வீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
ஆண்டவரே விசுவாசத்தில் இதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், இதை நாங்கள் அனுபவிக்கும்படி செய்திருந்தோம். வந்த ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்புவீராக. இந்த மாதம் முழுவதும் இவர்களுக்கு சமாதானத்தின் மாதமாக, நன்மையின் மாதமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.